இருந்தாலும் கூட ஒரு பக்கம் தனுஷுக்கும் வெற்றிமாறனுக்குமான உறவு அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படிங்கிறது நாமளுமே பெரும்பாலும் பார்த்திருக்கோம். அவருக்கும் இவர் வந்து நிறைய அவார்டு வின்னிங் கொடுத்த ஒரு டைரக்டராகவும் இருந்திருக்கிறாரு. அப்படின்னும் போது இவங்களுக்குள்ள ரொம்ப க்ளோஸ்டான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னும் போது இது பணம் கேட்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? வெற்றிமாறன் வந்து சிம்புவை வைத்து படம் பண்ணுவது தனுஷ்க்கு பிடிக்கல, அது உண்மைதான். இது என்ன நடந்துச்சுன்னா, ஆடுகளம் படத்தினுடைய ஃபைனல் ஸ்டேஜ் வந்து மதுரையில் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கப்ப இதே வட சென்னை கதையை சிம்பு வச்சு ஆரம்பிக்கிறதுக்காக ஒரு தயாரிப்பாளர்கிட்ட பேசி ஆல்மோஸ்ட் அட்வான்ஸ்லாம் வாங்கிட்டாங்க. சிம்பு, வெற்றிமாறன், வட சென்னை. முதல்ல வட சென்னையில வந்து ஹீரோ வந்து சிம்பு தான் முதல் படத்துல, வட சென்னை ஒன்ல. அதுக்கு பிறகு அந்த விஷயம் வந்து தெரிஞ்சு போச்சு, தனுஷுக்கு தெரிஞ்ச பிறகு இல்லை சார் நம்மளே பண்ணுவோம், அந்த 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 டீம் வெளியில போயிடக்கூடாதுன்றதுக்காக பண்ணார். அப்போ தன்னால் தான் பார்த்து உருவான ஒரு டைரக்டர் நம்ம மீறி வேற இடத்த இன்னொரு எதிர் முகாமுக்கு போயிடக்கூடாதுங்கிறத நம்ம கவனமா இருப்பாரு. இது வேற டேரக்டர் வேற ஹீரோ வச்சு பண்ணியிருந்தா இவ்வளவு சர்ச்சையா இருக்காது.